பால் மனோஜ் பாண்டியன். இல்லை என்று சொல்லாத நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, திருக்கோயில்களில் செல்போனும் உண்டியலில் போடப்படுகின்றது, அதே போன்று தங்க ஆபரணங்களும் போடப்படுகின்றது. செல்போனை பொறுத்தவரை ஏலத்தில் கொடுக்க முடியும், ஆனால் தங்க ஆபரணங்கள், பயன்படுத்த முடியாத தங்க ஆபரணங்கள், அம்மனுக்கோ அல்லது அந்த கோவிலில் செலுத்த முடியாத, பயன்படுத்த முடியாத அந்த தங்க ஆபரணங்களை உருக்கி அதனை தங்க கட்டிகளாக மாற்றி டெபாசிட் செய்வதற்காக இந்த அரசிடம் ஏதாவது திட்டங்கள் உண்டா என்பதையும், அதற்காக பின்பற்றப்படக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த செல்போனை கூட மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி நேற்றைக்கு அந்த தினேஷ் என்பவர்களிடம் ஏலம் கோரப்பட்டு அதிக ஏலம் 10,000 ரூபாய் கேட்டதன் அடிப்படையில் அவரிடம் அந்த செல்போன் நேற்று ஒப்படைக்கப்பட்டு, தீர்வு காணாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலமாற்று பொன்னிடங்களை உருக்குவது சம்பந்தமான ஒரு அரசாணையை கடந்த 10 ஆண்டுகளில் அது கிடப்பிலே இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு பயன்பாட்டில்லாத பக்தர்களிடம் வருகின்ற அந்த பலமாற்று தங்க இடங்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கென்று 3 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்தார். அது 3 நீதிபதிகள் 3 ரீஜனாக பிரிக்கப்பட்டு நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும், உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவும், ரவீந்திர பாபு என்ற ஒரு நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழுவும் பிரிக்கப்பட்டது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் நம்முடைய தோழர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா இயக்கத்தை சார்ந்த குற்றச்சாட்டாக அல்ல, அனைத்து திருக்கோயில் வாசல்களிலும் அம்மன் சிலையை அமைத்து அதில் பொருட்களை, நகைகளை பறிப்பது போன்ற கார்ட்டூன்களை வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பயனுள்ள திட்டமாக இருக்கும், அதை விடாதே பிடி என்றார். அதை பிடித்ததின் காரணமாக இன்றைக்கு 1100 கிலோ அளவிற்கு வங்கியிலே வைப்பீட்டு நிதியாக வைக்கப்பட்டு ஆண்டிற்கு 111 கோடி ரூபாய் திருக்கோயிலுக்கு வருமானமாக வரப்பெற்றிருக்கின்றது. மேலும் இந்த திட்டம் தொடரும். கடந்த காலத்தில் 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி இதுவரையில் திருக்கோயில் வைப்பு நிதியில் இருக்கின்ற தங்கத்தினுடைய மொத்த அளவு 610 கிலோ. ஆனால் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருக்கின்ற தங்கத்துடைய அளவு 1100 கிலோ என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.